ஹாய் ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். மார்னிங்கில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணபடி 24,000 இஸ் அ ஸ்ட்ராங் சப்போர்ட். ஏன்னா நேற்று வந்து 24,000 வந்து எக்ஸாக்டாக சப்போர்ட் எடுத்திருந்தது. ஈவன் அது பிரேக் டவுன் ஆனாலுமே 23,960 வரைக்கும் அதை வந்து பிரேக் டவுனாக கன்சிடர் பண்ண வேண்டாம் அப்படின்னு காலையில் வந்து பேசினோம். அதே மாதிரி டார்கெட் வந்து 24,200. ஏன்னா அங்கே தான் வந்து 100 டே மூவிங் ஆவரேஜ் வந்து நிஃப்டியோட 100 டே மூவிங் ஆவரேஜ் எக்ஸாக்டாக அங்கே தான் வருது. ஸோ அதை வந்து பிரேக் அவுட் பண்ணணும். ஸோ 24,000 அந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆனாலும் சரி, ஈவன் 23,960 வந்தாலுமே வந்து ஸ்டில் கன்சிடர் புல்லிஷ். அந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து காலையில் பேசியிருந்தோம். என்ன ஒரு சின்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஓப்பனிங்கே வந்து கொஞ்சம் அதிகமாக ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ நம்மளோட ஐடியா படி வந்து இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா டார்கெட்டுன்னு சொல்லியிருந்தது 24,200 டார்கெட். ஏன்னா 100 டே மூவிங் ஆவரேஜ் இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து பிரேக் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு மார்னிங்லேயே வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ ஓரளவு வந்து உங்களுக்கு ட்ரேடிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்போது டார்கெட் வந்து 24,200 அதை பிரேக் அவுட் பண்ணி மேலே போகும் அப்படின்ற ஐடியா இருக்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு ஓப்பனிங்கில் இந்த ஏரியாவில் எடுத்துருக்கலாம். நான் கொஞ்சம் லேட் பண்ணி தான் எடுத்தேன். 160 அந்த ரேஞ்சில் எடுத்தேன். எக்ஸாக்டாக அந்த பிரேக் அவுட் கொடுத்தது வந்து கண்டினியூஸ் க்ரீன் கேண்டில். ஸோ வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தால் எப்போ வந்து ரெட் கேண்டில் மாறுதோ அப்போ வந்து நம்மளுடைய ப்ராஃபிட்டை புக் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எக்ஸாக்டாக வந்து அந்த இடத்துல புக் பண்ணியாச்சு. ஆனால் ஆஃப்டர்நூன் மறுபடி இதை பிரேக் டவுன் பண்ணி இங்கே வந்து கீழே வந்தது. இது நம்மளுடைய ஐடியாவே கிடையாது. ஈவன் வேறு யாராவது வந்து ஒரு ரிவர்ஸ் கால்குலேஷன் படி, ஏன்னா இதுதான் நம்மளுடைய டார்கெட் இல்லையா, 24,200 டார்கெட். ஸோ அதை ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து மார்க்கெட் ஆப்போசிட்டில் போகும் அப்படின்னு யாராவது நினச்சி ஷார்ட் பண்ணியிருந்தால், மார்க்கெட் வந்து ஷார்ட் பண்ணியிருந்தால் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கலாம். பட் ஐ டோன்ட் அப்ரிஷியேட் திஸ் கைண்ட் ஆஃப் திங். பிகாஸ் நம்மளுடைய ப்ரீ பிளான் என்னவோ அதன்படி தான் செயல்படணும். திடீர்னு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது, அதனால் நம்ம அதில் ஜம்பின் பண்ணி ப்ராஃபிட் பண்ணணும்னு நினைக்கிறது இட்ஸ் நாட் கைண்ட் ஆஃப் குட் ஹேபிட். ஓகே, ஸோ இதுதான் வந்து மார்னிங் பிளான் படி வந்து பாசிட்டிவ் டார்கெட். இது டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்த்தது. ஸோ மேட் அ டீசன்ட் ப்ராஃபிட். ஓகே, ஸோ வந்து நாளைக்கு வந்து மார்க்கெட் ஹாலிடே. ஸோ 3 days ஹாலிடேஸ், நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். மார்க்கெட்டை பற்றி கற்றுக்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்கலாம். மேபி ஆன்லைன் கண்டென்ட் நிறையா இருக்குது. மார்க்கெட்டை பற்றி ஒரு விஷயங்களாக கற்றுக்க முடியும். ஸோ அதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம், இல்லைனா ரிலாக்ஸ் பண்ணலாம். ஓகே, மார்க்கெட்டை கற்றுக்கிறதுக்கு ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட் எல்லாமே வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட். ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோன்னா அந்த விஷயம் வந்து அதை பற்றி கற்றுக்கிறதுக்கே வந்து ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ ஒரு விஷயமா வந்து நம்ம கற்றுக்க முடியும். ஸோ எனக்கு ஓரளவு தெரியும் அப்படின்றதுனால ஸோ நான் ஒரு வீடியோ ஒன்று ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன். இம்ப்ளைட் வொலட்டிலிட்டி ஐவி, அதை பற்றி ஒரு வீடியோ ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன். ஸோ அதை வந்து நாளைக்கு காலையில் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் அதை பாருங்கள். உண்மையிலே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்த ஐவி இம்ப்ளைட் வொலட்டிலிட்டி அப்படிங்கிறது தான் வந்து உண்மையிலே ஒரு கன்ஃபியூஸ்டான சப்ஜெக்ட். நிறைய பேர் வந்து அதை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். மேபி வீடியோ கொஞ்சம் லாங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் வந்து உங்களுடைய ஸ்பேர் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். இன்னும் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து ஒரு டீட்டெயில்டான ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு தான் வந்து நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு வீடியோ கிரியேட் பண்ணுறதுக்கு ஈவன் அந்த வீடியோ ஒரு 1/2 hour இருந்தாலுமே அதுக்கு வந்து எனக்கு ஆகிற டைம் வந்து கொஞ்சம் கூடவே இருக்குது. ஸோ இதனால் ஒரு இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்டை எடுத்து ஒரு வீடியோவாக போடணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து இம்ப்ளைட் வொலட்டிலிட்டி ஐவியை பற்றி ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். அது நாளைக்கு காலையில் நான் போஸ்ட் பண்ணுறேன். பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆக்சுவலி ஸ்டாக் மார்க்கெட்டில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. அதில் ஏதாவது உங்களுக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டாக படுது இந்த விஷயம் அல்லது இந்த சப்ஜெக்ட் புரியலை அப்படின்னா அதை வந்து கமெண்டில் சொல்லுங்கள். நான் வந்து ட்ரை பண்ணி அந்த சப்ஜெக்டை எடுத்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ 3 நாள் வந்து ஹாலிடேஸ், வீக்கெண்டை என்ஜாய் பண்ணுங்கள். மண்டேக்கு வந்து எப்படி நம்ம ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டே நைட் வந்து நான் ஒரு வீடியோ போடுறேன். வீக்கெண்டை என்ஜாய் பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் இது லாங் வீக்கெண்ட். தேங்க்யூ.